السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய முழுமையான அருளை மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு சபையிலே என்னையும் உங்களையும் அமர்த்தி வைத்திருக்கிறான். சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் வெறும் கேட்டோம் கலைந்தோம் பேசினோம் என்று இல்லாமல் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து பேசப்படக்கூடிய செய்திகளை வாழ்க்கையாக செயலாக நம்முடைய முழுமையான இறை அருளக்கூடிய களமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி தர வேண்டும். இன்றும் நாளையும் இறை அருளை பெற்று தரும் இரு பண்புகள் என்கிற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு ஒரு பண்பை குறித்தும் நாளை ஒரு பண்பை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதுக்கு அடுத்தடுத்த ஷேஃபார்கள் வருவாங்க. ஆக இந்த இரண்டு இன்றும் நாளை நாம் பார்க்க போகிற இந்த இரண்டு பண்புகள் உண்மையிலேயே பேசக்கூடிய எனக்கு உங்களுக்கும் வாழ்க்கையில கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டிய ஒரு பண்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி தருவான். 3வது அத்தியாயத்தினுடைய 133 134வது வசனம். அந்த ஆயத்தினுடைய நடு பகுதியில் அல்லாஹ் பேசுகிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். சுவனத்தை நோக்கி அல்லாஹ்வின் மன்னிப்பை நோக்கி நீங்க விரைந்து வாருங்க. அந்த சொர்க்கம் என்பது வானபூமி எல்லாம் விட மிக பிரமாண்டமானது. வஇத்தத் லில் முத்தகீன். அது இறையச்சமுள்ள மக்களுக்காகவே அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறார். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா. அந்த சொர்க்கத்துக்குரியவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள் யார்? கஷ்டத்திலேயும் செழிப்பிலேயும் அவர்கள் அள்ளி அள்ளி தர்மங்களை செய்வார்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற முத்தான அந்த பண்புதான் வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த பண்பை பற்றி நாம் படிக்கக்கூடிய நேரம் உண்மையிலேயே இது எப்படியான ஆக சிறந்த உயர்ந்த பண்பு என்று நீங்கள் படிக்க வேண்டும். வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ். அதாவது கோபத்தை விழுங்கி மக்களிடம் மன்னிப்போடு பழகுவார்கள். கோபத்தை விழுங்கி மக்களை பார்க்கும் போது இந்த குரோதம் வெறுப்பு பகை இல்லாமல் என்ன செய்வாங்க? மன்னிக்கிற குணம். உள்ள ஒண்ணு வெளியே ஒன்று பழகுற நிலை அல்ல. அல்லாஹ் இந்த பண்பை பற்றி பல இடங்களில் குர்ஆனில் பேசி தருவான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இவர்கள் தான் யாரு? உண்மையான இறை அடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார். கண்டிப்பாக நீங்க வீட்டுக்கு போனால் படித்து பார்க்க வேண்டிய வசனம் 3வது அத்தியாயம் 133 134வது வசனம். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பண்பு மறப்போம் மன்னிப்போம் என்கிற அந்த பண்பு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? மாஷா அல்லாஹ் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து இருக்கிறோம். இரவு தொழுகையை தொழுது விட்டு இன்ன அமல்களை எல்லாம் செய்து விட்டு இங்கே அமர்ந்து இருக்கிறோம் இல்லையா? ஏன்? ஏதாவது உலக நோக்கம் இருக்கிறதா? ஏதாவது துனியாவுடைய நோக்கம் இருக்கிறதா? இல்லை. அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும் என்கிற ஒரே நிலைக்காகத்தான் இல்லையா? ஆனால் இவ்வளவு அமல்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக அல்லாஹ் அழித்து விடுவான். யாருக்கு? மனிதர்கிட்ட இணக்கமா பழகல, அன்பா நடக்கல, வெறுப்போடையே அவருடைய செயல் எல்லாம் இருக்கிறது. ஒரு சின்ன தவறு என்றாலும் கூட நான் மன்னிக்க முன் வரவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த நிலையில ஒருவன் இருந்தால் அவனுடைய காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். அவருடைய தொழுகை முடிஞ்சிடும், அவருடைய நோன்பு முடிந்துவிடும், அவனை நின்று வணங்கக்கூடிய எல்லா செயலையும் அல்லாஹ் என்ன செய்வான்? நன்மையற்ற காரியங்களாக ஆக்கி விடுவானா இல்லையா? தோழர்களே, தாய்மார்களே, அப்ப பேசக்கூடிய நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையாக இந்த பண்பு இருக்கிறதா? இந்த சபையில் இருக்கக்கூடிய நாங்க பல நேரம் உறவுகளை அதாவது அல்லாஹ்வுடைய நட்பை எல்லாம் துண்டிக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கான நேசம் என்பது அறவே இல்லாத சமுதாயமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர
அப்ப இந்த மக்களை மன்னிக்கக்கூடிய, மக்களை நேசிக்கக்கூடிய இந்த பண்பு என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விரோதம் பாராட்ட வேண்டிய, பகைமை பாராட்ட வேண்டிய எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் கடந்து போனார்கள் என்றால் அதனாலே தான் அகிலத்தின் அருட்கொடை, அதனாலே தான் மனித குல மாணிக்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள எத்தனை ஈகோ! பெத்த தாய் தந்தையிட்ட சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களா இல்லையா? கட்டின கணவன்ட்ட கணம், அதாவது கணவன்ட்ட சண்டை, மனைவி கிட்ட சண்டை, உறவுகள்கிட்ட பேசாம நீங்க அமர்ந்து இருக்கிறோமா இல்லையா? நாளைய சொர்க்கத்தின் சொந்தமாக மாற்றப்பட்ட ஒரு மனிதன் சொர்க்கத்திலே போய் அவன் நிற்பான். ஆனால் மலக்குகள் சொல்லுவாங்க, நீ இன்னும் அல்லாஹ்வுடைய விசாரணையில் வெற்றி அடையவில்லை. என்னுடைய தொழுகை, என்னுடைய ஸகாத், என்னுடைய உம்ரா, என்னுடைய ஹஜ், என்னுடைய இபாதத், என்னுடைய சதகா எல்லாம் ஏற்கப்பட்டாச்சு. எல்லாம் ஏற்கப்பட்டாலும் அடியானே, ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான கடமை நீ செய்யவில்லை. பள்ளியிலேயே கிடப்பார், இபாதத்திலே இருப்பார், மாஷா அல்லாஹ், வருஷ வருஷம் ரமலானுக்கு உம்ரா, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இபாதத். ஆனால் உறவுகளை பேணாதவராக, மக்கள் சின்ன தவறை செய்தாலும் கூட அதை பெருசுபடுத்தி பேசக்கூடியவராக, மனைவி ஏதாவது சின்ன தவறு செஞ்சிட்டா கூட அதனால கோபப்படக்கூடியவராக, இரத்த வந்த உறவுகளை எல்லாம் துண்டித்து வாழக்கூடிய இந்த பண்பு கொண்டவராக இருந்தால் மறுமையிலே சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை பெற முடியுமா? மலக்குகள் திருப்பி அனுப்புவார்கள், உனக்கு இந்த வாய்ப்பு கிடையாது, உனக்கு மீண்டும் விசாரணை இருக்கிறது. அவர் யாருக்கெல்லாம் நீ துரோகம் செய்தாயோ அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உன்னை மன்னிப்பதில்லை. வெயிட்டிங் லிஸ்ட்ல அல்லாஹ் வச்சிருவான். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இந்த பண்பை பற்றி நாம் பேசுறோம் என்றால், மறக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய அந்த குணம் எனக்கு உங்களுக்கு வரணுமா இல்லையா? குர்ஆனுடைய ஒரு இடமா, இரண்டு இடமா, பல இடத்தில் அல்லாஹ் பேசி தருகிறான். குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை பாருங்க, தகாபுன் 64வது அத்தியாயம் 14வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாதிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லகும் ஃபஹ்தருஹும். உங்களுடைய மனைவிகளே உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். சரியாக நீங்க குடும்பத்தை வழி நடத்தவில்லை என்றால் அவர்களே உங்களுக்கு எதிரியாக வந்து நிற்பாங்க. ஆனால் வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அப்படியான உங்களை வெறுக்கக்கூடிய உறவுகளை கூட, சொந்தங்களை கூட, நட்புகளை கூட நீங்க அரவணைக்கிறீங்க, சந்தோஷமாக நீங்க பழகுறீர்கள் என்றால் அல்லாஹ் உங்கள்கிட்ட மன்னிக்கக்கூடியவனாக இருப்பார். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏங்கி ஏங்கி அழுகிறோமா இல்லையா? தஹஜ்ஜத்திலே அழுகிறோம், இஃப்தாருடைய நேரத்திலே அழுகிறோம், ஒரு இனிமையான பிரார்த்தனை கேட்டா உள்ளவெல்லாம் அப்படியே நொறுங்கி அந்த இறையச்சத்தின் மிகுதியால் கண்ணீர் வெளிப்படுகிறதா இல்லையா? அப்படிப்பட்ட இந்த அழுகை, இந்த இரக்கம், இந்த குணமெல்லாம் அல்லாஹ் இதை மன்னிக்க வேண்டும். ஆனால் நாம் பிற சகோதரருடைய குறைகளை மன்னிக்க மாட்டேன். என்னுடைய நண்பருடைய குறையை நான் விட்டு கொடுத்து நான் இருக்க மாட்டேன். என்னுடைய உறவுகளை எல்லாம் நான் வெறுப்போடத்தான் நான் பழகுவேன். எப்படி அல்லாஹ் என்னை மன்னிப்பான்? நான் விரும்புகிறேன் அல்லாஹ் மன்னிக்கணும், கேட்ட உடனே எனக்கு மன்னிப்பு அல்லாஹ் கொடுத்துறோம்னு நினைக்கிறோம். ஆனா எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் ஓடினாலும் தோழர்களே, பெரியவர்களே, சொந்தங்களையும் நண்பர்களையும் அரவணைக்காமல் உறவுகளை பேணாத நிலையை நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? அப்ப அப்படியான மக்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தரமாட்டான். மக்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்றால் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டவே மாட்டான். சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாரும் குறிப்பா இந்த மாதத்திலே அல்லாஹ் என்னை மன்னிக்கிறேன் என்றால், இந்த சபையில் இந்த உரையை பேசுற நானும் கேட்க நீங்களும் அப்படியே கண்மூடி யோசித்து பாருங்கள். சொந்தங்கள், உறவுகள், நட்பு வட்டாரத்திலே ஏதேனும் கசப்போட, ஏதேனும் மன்னிக்க வேண்டிய நிலையில் நான் இருந்திருந்தால் ஓடோடி நான் போகுவேன். அவர்கள் தான் நாளைய சொர்க்கத்தின் சொந்தங்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலியை நான் நீங்கள் எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அந்த சிறந்த உயர்ந்த கூலிக்குரியவர்கள் யார்? அல்லாஹ் ஷூரா என்கிற அத்தியாயத்தினுடைய 40வது ஆயத்திலே பேசுகிறான். ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் அடுத்தவரை மன்னிக்கிறார்களோ, தங்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்கிக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கான கூலி ஒன்றல்ல, இரண்டல்ல, பல வகையில் அல்லாஹ் திருப்பி தருகிறான். இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அநியாயம் செய்யக்கூடியவர்களை ஒரு காலம் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். எத்தனை இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இப்படியான மன்னிக்க கூடிய குணம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? என்னுடைய தாய் ஏதேனும் பேசியிருப்பாங்க, என் பாப்பா ஏதாவது பேசியிருப்பாங்க, என்னுடைய மகன் ஏதாவது பேசியிருப்பார், ஏன் என்னுடைய வயதுக்கு கீழே உள்ள ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதையே காலமெல்லாம் வடுவா வேதனையா வச்சு 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 நம்முடைய மனசில காயத்தோட அப்படியே இன்முகம் இல்லாம, மன்னிக்கிற மாண்பு இல்லாமல் பழகுறோமா இல்லையா? தொழுகையில பெர்ஃபெக்டாக இருப்பார், ஒழுக்கத்திலே சரியாக இருப்பார், மார்க்க விஷயத்திலே கவனத்தோடு நடப்பார். அல்லாஹ் என்று வந்து விட்டால் நடுநடுங்கி விடுவார். ஆனால் மனிதர்களை மன்னிக்க வேண்டிய அந்த குணம் என்றால் இருமாப்போடு இருப்பார். ஒரு அண்ணன் தங்கைக்குள்ள சண்டைங்க, அண்ணன் ஏதோ பேசிட்டாருன்றதுக்காக தங்கச்சி என்ன செய்யறாங்க, என் மவுத்துக்கு
இந்த ரமதானிலே அந்த அண்ணன் போன் பண்ணி அழுகிறார், இந்த ஒரு தடவை வந்து பார்க்கிறேன், தெரியாம நடந்துருச்சு, இல்லவே இல்லை, என் மனசு ஆறல, வடுவாக காயமாக என்னுடைய கபூர் வரையில் அது இருக்கும், என்ன தயவு செஞ்சு நீ பார்க்காத என்று ஒரு தங்கை பேசுறாங்கன்னா, இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குரோதம், பகை, வெறுப்பை காட்டுறோமா இல்லையா? எப்படி அல்லாஹ் எங்களை மன்னிப்பான் தோழர்களே? அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டுமையானால், சிறந்த உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டுமையானால், மனிதர்களை மன்னிப்போட இன்முகத்தோடு நீங்கள் பழக வேண்டும் என்பானவர்களே. ஒண்ணுமில்ல, எனக்கு இவர் யாருமே தெரியாது, ஆனா நான் அவருக்கு ஹர்ட் பண்ணிட்டேன், அவர் நான் அவமானப்படுத்திட்டேன், ஆனா நான் என்ன செய்யறேன், அவர் தப்பே பண்ணல, அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் வைங்களேன், எப்ப நீ தான் தப்பு செஞ்சுட்ட, நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னால், இவர் அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்ந்த மனுஷனாக மாறுகிறார், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய நல்ல மனிதனாக அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்கிறான். அப்படி ஒரு நல்ல பண்பு எனக்கு உங்களுக்கு இருக்கா? அப்படியான சிறந்த பண்பு கொண்ட மக்களாக இந்த ரமதானில் நான் நீங்கள் மாறணுமா இல்லையா? மாஷா அல்லாஹ், மார்க்கம் தெரிந்த மக்கள் தான் நீங்கள் எல்லாம். சின்ன சின்ன சண்டைகளை கூட சமாதானத்தோடு இன்முகத்தோடு அதை அப்படியே கடந்து எந்த குரோதம் பகை இல்லாமல் பழகக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா? ஏதாவது ஒரு கட்டத்துல நம்முடைய மனசை கெடுத்து, உன்னை எப்படி அவன் பேசுறா, உன்னை எப்படி மரியாதை குறைவா நடத்துறா, உன்னுடைய பொறுப்பு என்ன, உன்னுடைய அதிகாரம் என்ன, உனக்கு என்ன மதிப்பை அவங்க தரணுமா தரல, நீ அந்த வீட்டு படியை விதிக்காத, உனக்கு எந்த வகையிலையும் உனக்கான அந்த மரியாதை இல்லாதது, நீ போகாத ஷைத்தான் நமக்குள்ள குரோதங்களை உண்டாக்கி கொண்டே இருப்பான். அதனால்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லுகிறான் பாருங்கள். 41வது அத்தியாயம் 34 35வது வசனம். இதுஃபா பில்லதி அஹ்சன், உங்களுக்கு கெடுதியை நினைக்கக்கூடிய நபர்கிட்ட கூட நீ நல்ல விதமாக நட. நான் உன்னை திட்டுறேன், நான் உன்னை வந்து கோவப்படுறேன், உன்னை பத்தி வெளியே அவதூறா பேசுறேன், ஆனால் நீ எனக்கு நல்லது நடக்கிறாயே, இதுதான் ஈமானுக்குரிய பண்பு, இதுதான் இறை நேசத்திற்கான அடையாளம் தோழர்களே, தாய்மார்களே. இதெல்லாம் பயானுக்கு பேச நல்லா இருக்குங்க, தருவியா எடுத்தா நல்லா இருக்கும், குர்ஆன் ஆயத்தெல்லாம் பேசிட்டு போலாம். பிராக்டிகலா லைஃப்ல நாம இப்படி அன்னைக்கு மாறுகிறோம். அல்லாஹ்வுடைய நேசர்கள் சஹாபாக்கள் அப்படிதானே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தொடர்ந்து அந்த ஆயத்துல பேசுவான், எப்படி பழகணுமா? ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவா, உங்கள் இருவருக்கு மத்தியில் ஏதேனும் சண்டையோ பகையோ வெறுப்போ மனக்கசப்போ இருந்தால் கஅன்னஹு வலியுன் ஹமீம், நெருங்கிய உறவை போல் நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய மக்கள் மாஷா அல்லாஹ், சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் கடந்து போகக்கூடிய மக்கள் தான் நாங்க. ஆனால் தோழர்களே, பெரியவர்களே, ஒரு நெருக்கமான ஒரு நண்பன் என்னை பற்றி தவறாக பேசிவிட்டார். இப்ப இங்க இருக்கிறார், இந்த சகோதரர் இருக்கிறார், நேர்ல பார்க்க நல்ல மாதிரி பேசுறேன், ஆனா வெளியே இவர் பெயரை சொல்லி சில தவறுகளை எல்லாம் நான் சொன்னால் அடுத்த கணம் என்னை எப்படி பார்ப்பார்? அந்த மன்னிக்கிற அந்த இலகுவாக நம்முடைய குணங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு எங்கே இருக்கிறது? அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர. ஆனா அல்லாஹ்வுடைய ஆயத், உங்களுடைய எதிரி கிட்ட கூட கண்ணியமா அன்பா நேசமா பழகுங்க. ஆனால் உறவுகள்டையும் சொந்தங்கள்டையும் நம்ம குரோதமாக தானே பழகுறோம். அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர பலர்கள் நயவஞ்சகத்தோடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்தின் அருள்படை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, கேளுங்கள் இந்த நேரத்தில், அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தா, என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய நேசத்தை தா ரச்சஹா என்று கேட்டார்கள். உள்ளம் ஒன்று வெளி ஒன்றுமாக அந்த வெளியிலே நடிக்கக்கூடிய நிலை எனக்கு தந்துடாதே, நயவஞ்சகத்தின் அடையாளமாக என்னை வாழ வைத்து விடாதே என்று பெருமானார் கேட்டாங்கன்னு சொன்னால், தோழர்களே, தாய்மார்களே, நம்முடைய அன்றாட பண்பு என்ன? ஒரு நாளைக்கு ஏதாவது ரமதானிலே கூட புறம் பேசாமல் இங்கே இருக்கிறார்கள். ரமதானிலே கூட பள்ளிவாசல்ல நோன்பு தந்து வந்து நிக்கிறாங்க, அங்க இருந்து ஃபித்னா பேச்சுக்கள் காதுல கேட்கிறோமே. ரமதான் இரவு பயான் ஒழுக்கத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் ஈமானை பற்றியும் கேட்கிறாங்க, வெளியே வந்து பலவிதமான அவதூறான பேச்சுக்கள். எங்கே நாம் அல்லாஹ்வின் வெற்றி அடைய போகிறோம்? உண்மையிலே கவலைப்பட வேண்டிய நேரம் தோழர்களே, பெரியவர்களே. அல்லாஹ் எங்கள் தொழுகையை சீராக்க, எங்களுடைய அமல்களை ஈமானாக்க என்றெல்லாம் கேட்கிறோம். ஆனால் எங்களுடைய அகலாக்கை சீர்படுத்தித்தா. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அகிலத்தின் அருள்படை கண்மணி நாயகம் பெருமானார் அல்லாஹ் சொல்லுவான், இன்னக லஅலா ஹுல்கின் அதீம், நபியே நீங்க அழகிய சிறந்த குணத்தில் இருக்கிறீர்கள். அப்படியான நிதானமான அழகிய மன்னிக்கிற குணம் என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில வரப்போகிறது? உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, அரஃபா உரையில் பெருமானார் செய்த முதல் உபதேசம் என்ன தோழர்கள்? முதல் உபதேசம் என்ன? இந்த இடம் மக்கா, இந்த ஊர் மக்கா, இந்த இடம் அரஃபா, இந்த மாதம் துல்ஹஜ் எப்படி புனிதமோ, ஒரு சகோதரருடைய மானம் மரியாதை புனிதம். யாரா ஃபாலோ பண்றோமா? ஒரு கணவன் மனைவிக்கான உரிமையை கொடுத்த கணவனா இங்க அமர்ந்திருக்கிறீர்களா? அல்லது பெண்களே உங்களுடைய கணவர் யார், கணவரான அந்த நபருடைய மரியாதை என்ன என்று புரிந்து பெண்கள் நடக்கிறார்களா?
யோசிக்க போகிறான்? எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்கும்? இஸ்லாமியர்கள் கடுமையாக கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஏன்? தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டு பிரச்சனையும் வேதனையும் தானே தோழர்களே, பெரியவர்களே. எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்? ஷைத்தான் உங்கள் விஷயத்தை வெற்றி அடைந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் சொன்னார்கள், எனக்கு பின்னாலே இணை வைப்புல போயிருவீங்க நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வீர்களோ, உங்களுக்குள்ள பகைமை பாராட்டுவீங்களோ, உங்களுக்குள்ள நீயா நானே சண்டையிட்டு உங்களையே நீங்க அழிச்சு நான் பயப்படுறேன் பெருமானார் சொன்னார்கள். அது நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? மனக்கசப்பு இல்லாம இங்க எத்தனை பேர் அமர்ந்து இருக்கிறோம்? உங்க அண்ணன் தம்பியில ஆரம்பிச்சு உங்க வாப்பா அம்மால இருந்து உங்களுடைய மனைவி மக்கள் இருந்து வெளியே ரத்த வந்த உறவுகள் அப்படியே மார்க்க உறவு என்று வரும்போது எத்தனை மனக்கசப்புகள் தோழர்களே. ஆனா அல்லாஹ் மூமின்களை பற்றி பேசும்போது தொழுவாங்க, நோன்பு இருப்பாங்க, இல்லாம ஹாலிமீனல் கைர் கோபத்தை அடக்குவாங்க. அந்த சபையில சடார்னு அந்த வார்த்தையை விட்டுறோமே, உடனே போய் மன்னிப்பு கேட்கிறவங்க எல்லாம் தயார் இல்லை. ஆனால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்றாக கவனிங்கள் தோழர்களே, தாய்மார்களே. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மன்னிப்பின் மகுடமாக வாழ்ந்தார்கள். பெருமானார் முன்மாதிரியான தலைவராக அல்லாஹ் எங்களுக்கு தந்தானா இல்லையா? அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை பழி தீர்க்க வேண்டுமேயானால் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பழி தீர்க்கட்டும். 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை எத்தனை பேருக்கு படிச்சிருக்கீங்க முழுமையா? யாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையை ஃபுல்லா படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா? ரொம்ப அமைதியாவே பார்த்துருக்கீங்க, சொல்லுங்க. நான் படிச்சிருப்பீங்க, சொல்ல வைக்கப்படுறீங்களா? சரி, சரி. அப்படியான 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையில பெருமானார் எத்தனை துன்பங்களை கண்டார், எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தார். பெருமானார் திடீர்னு ஒண்ணு இல்லைங்க, இந்த தம்பி பார்த்து ஃப்ரெண்ட்ல நான் சொல்றேன், திடீர்னு கண்ணத்தை அரைஞ்சிட்டேன், ஏதோ ஒரு அவரை ஹர்ட் பண்ணிட்டேன், சும்மா வருவீங்களாண்ணே? சொல்லுங்க, சும்மா வருவீங்களா? சரிங்க, மன்னிச்சுங்க அப்படி சொல்வீங்களா? வெறும காட்டுவோமா இல்லையாங்க? சடான கோவம், அவன் எங்க தவறு தெரியாது, நரம்பெல்லாம் புடைச்சு போய் முகமெல்லாம் சவந்து போய் அப்படி அவனை 10 தடவை அடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும். இப்படிதானே நம்முடைய இயல்பான குணங்களை அமைத்துக் கொண்டு இருக்கிறோம் தோழர்களே, பெரியவர்களே. ஆனா அல்லாஹ்வுடைய 13 ஆண்டு காலம் அவங்களை அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, பைத்தியக்காரர் சூனியக்காரர் சொல்றாங்க, நிறைய சஹாபாக்களை வேதனைப்படுத்துறாங்க, கொல்றாங்க. சின்ன பெரிய சாதாரணமான நிலை அல்ல. அப்படியான மக்காவுடைய வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணல பெருமானாருக்கு தருகிறான். ஒருவரை நீங்க தண்டிக்கலாம், உங்களுடைய விரோதியை நீங்க கண்டிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல நீங்க இருந்தால் குறைஞ்சபட்ச தண்டனையாக கொடுப்பீங்களா இல்லையா? ஆனால் எதிரிகள் எல்லாம் அங்கே நின்று கொண்டு இருக்கிற நன்றாக கவனிங்கள் தோழர்களே. எதிரிகள் எல்லாம் அங்கே நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் எல்லாரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டு முணுமுணுக்கிறாங்க, அழுகிறாங்க. முஹம்மதுக்கும் அவங்க சமுதாயத்துக்கும் செய்யாத அநியாயம் கிடையாது. ஒன்றல்ல, இரண்டல்ல, பலவிதமான அழிவை நாம் தந்திருக்கிறோம். நாம் எல்லாம் இனி வாழவே முடியாது. அந்த குறைஷ்கள் பேசிக் கொள்கிறார்கள், நமக்கு இனி அழிவுதான், நமக்கு எந்த வகையிலே வெற்றி கிடையவே கிடையாது என்று சொல்றாங்க. அப்படியான நேரத்தில் முஹம்மதை கொல்லத்தான் போகிறார், இதுதான் அவர் சொல்லவும் போகிறார். பெருமானார் மெம்பரில் ஏறுகிறார்கள். யா அஹ்ல மக்கா, நன்றாக கேளுங்கள். பெருமானார் தான் எங்கள் ரோல் மாடல், பெருமானாருடைய வாழ்க்கை தான் நாங்கள் பின்பற்ற என்று சொல்லக்கூடிய சமூகம் அவங்க காட்டியிருந்த பண்பை மட்டும் எடுத்துக் கொள்வதில்லை என்றால் எப்படி நாளை வறுமையிலே உம்மத முஹம்மது என்கிற அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அவங்க பெறுவாங்க? பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அஹ்ல மக்கா, ஓ மக்கா வாசிகளே, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இந்த நாளில் நான் யாரையும் பழித்திருக்க போவதில்லை. யாரால அடிக்கலாம் கொல்லலாம்ங்கற இடத்தில் இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை நான் பழித்திருக்க மாட்டேன். இந்த வசனத்தினுடைய மறுரூபமா ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்களா இல்லையாங்க? யாரை நான் நோவினைப்படுத்த போறதும் கிடையாது. அன்றும் துலகா, நீங்கள் எல்லோரும் உரிமையிடப்பட்டு விட்டார். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் பல குறைஷ்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியான அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா உட்பட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய எதிரியாக, மிகப்பெரிய கொடூரராக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய டார்ச்சர் கொடுத்த ஒரு நபர் என்றால் யாரை சொல்வீங்க? அபூ ஜஹல். அபூ ஜஹலுக்கே மூளையா செயல்பட்டவர் யாரு? அவருடைய மகனான இக்ரிமா. அபூ ஜஹல் சில விஷயங்களை சொல்லுவார், அதை எல்லாம் செஞ்சு வைக்கிறது யார்? ஒரு மகன் இக்ரிமா தான். மக்காவுடைய வெற்றி நேரம் நன்றாக கேளுங்க இந்த வரலாறை. மக்காவுடைய வெற்றி நேரத்தில் எல்லாரையும் மன்னித்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு 3 அல்லது 4 பேர் ரசூலுல்லாஹ் மன்னிக்கல. அவங்களை விட்டா இன்னும் அவங்க குரோதத்தை பகைமையை தான் கொண்டு வருவாங்க, அவங்களை கொல்ல சொல்லிட்டாங்க. அதிலே ஒருவர் தான் இக்ரிமா. எவ்வளவு பெரிய எதிரி! ஒரு 16-17 ஆண்டு காலம் எத்தனை உயிர்களை எடுத்த, எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கிய,
கொண்டிருந்த ஒரு மனிதர். அந்த சபையிலேயே உம்மு ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். மக்காவுடைய வெற்றி நேரத்துல அந்த உம்மு ஹக்கீம் யாருன்னா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. அவங்க அழுதுகிட்டே ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, அகிலத்தின் அருட்கொடையே, என்னுடைய கணவர் எல்லாரையும் மன்னிச்சுங்க, என் கணவர் இக்ரிமாவை நீங்க மன்னிக்கவில்லை. அவர் கெட்டவர் தான், மோசமான மனிதர் தான். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பை தாருங்கள் யா ரசூலல்லாஹ், நான் அவரை சொல்லி கூட்டிட்டு வரேன். கடல் வழியா அவர் பயணம் செய்ய இருந்த மனிதர், தப்பிக்க இருந்த மனிதரை தேடி பிடிச்சு கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சபையில வந்து நிப்பாட்டுறாங்க. நேர வீட்டுல அந்த அம்மா வராங்க, மனைவி வராங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி என் கணவர் இக்ரிமாவை கொண்டு வந்துட்டேன், என் கணவருக்கு மன்னிப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க கேட்கும் போது, அண்ணன் பெருமானார் சொன்ன வார்த்தையை கேளுங்கள் தோழர்களே, என்கிட்ட ஏதாவது மரியாதை நடந்தானா அவன் காலமெல்லாம் நான் அதை விட மரியாதை நடந்துக்குவேன், என்ன தப்பா பேசினவன் அவனை விட பலவர்களும் தப்பா பேசுவேன், அண்ணன் தம்பியாவே இருந்தாலும் நான் என்னுடைய ஈகோ தான் எனக்கு பெருசு, இப்படி எல்லாம் வாழக்கூடிய இருமாப்புள்ள நான் கெட்ட குணத்தோடு வாழக்கூடிய மனுஷனாக நாங்கள் இருந்தால் இந்த வரலாறு தான் நமக்கான பாடம் தோழர்களை தாய்மார்கள். அந்த நேரம் பெருமானார் சொன்னார்கள் அந்த இக்ரிமாவினுடைய மனைவி கிட்ட ரலியல்லாஹு அன்ஹு, என்ன சொல்றான், நபி லா யுக்லிஃபு வஅதா, நபி தன் வார்த்தைக்கு மாறு பேச மாட்டார், உங்களுடைய கணவரை மன்னிப்போம் என்று சொன்னவே அது நடக்க கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேரா போகிறாங்க உம்மு ஹக்கீம், அவங்க கணவர் இக்ரிமாவை சொல்றாங்க, நீங்க ரசூலுல்லாஹ் அப்படியே நடந்து போங்கன்ன உடனே அவங்க நடந்து வருவதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். டென்ஷன் ஆகுமா இல்லையா? ஒருத்தர் கடுமையா தண்டிக்கப்பட வேண்டியவர், திடீர்னு நம்ம ஜமாத் தலைவர் இல்ல அவர் மன்னிச்சிடலாம்டா, மக்கள் சங்கடப்படுவாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளை நீங்க ஈஸியா மன்னிப்பீங்க? எவ்வளவு பாவத்தை பண்ணியிருக்கிறார், எவ்வளவு அசிங்கத்தை செய்திருக்கிறார், எவ்வளவு கொடூரமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறார், எப்படி மன்னிக்கலாம்? அப்படி சஹாபாக்கள் அந்த இக்ரிமா வரக்கூடிய அந்த வருகையை பார்த்து அப்படியே அவங்க அவர் எது செய்ய முடியலையேன்னு அப்படியே கோபத்துல அப்படியே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சுப்ஹானல்லாஹ், அதனாலே தான் அல்லாஹ் வெறுமனே இந்த வார்த்தையை சொல்லவே, இன்னக லஅலா குல்கின் அதீம், நபியே நீங்க அழகிய சிறந்த உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள். அந்த இக்ரிமா வரும், நம்மலாம் ஒரு ஆளை பின்னாடி விட்டு என்னெல்லாம் பேசுறோம், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர எவ்வளவெல்லாம் அவரை பத்தி தவறாக இட்டு கட்டி நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்றோம். ஆனா அவர் வரும்போது என்னுடைய இந்த பயான்ல நான் நீங்கள் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டியது, என் வாழ்க்கையில எந்த நேரத்திலும் யாரையும் நான் ஹர்ட் பண்ணியோ கஷ்டப்படுத்தியோ அவமானப்படுத்தி நான் பேச மாட்டேன், என்னால யாரும் மனக்காயம் ஆயிடவே கூடாது அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்தால் இந்த உரையை கேட்பது எனக்கு உங்களுக்கு நியாயம். அந்த நேரத்தில் பெருமானார் சொன்ன வார்த்தையை கேளுங்க, சுப்ஹானல்லாஹ், கத் யாதி இக்ரிமா, இதோ இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், லா தசுப்பு அபாஹு, அவரை திட்டாதீங்கன்னு சொன்னாவாது ஓகே, அதுவே பெரிய ஒரு மன்னிப்பு தான் இல்லையா? இக்ரிமாவை திட்டாதீங்கப்பா, அவர் ஏதோ நல்ல மனசு வருந்தி வராதுப்பா, விட்டுருங்கன்னு சொன்னாலும் ஓகே தான். அல்லாஹ்வுடைய ரசூல் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் அப்படி சொல்லல, கத் யாதி இக்ரிமா லா தசுப்பு அபாஹு, அவருடைய தந்தையை பற்றி இறந்து போன அபூ ஜஹலை பற்றி மிகப்பெரிய எதிரி. அபூ ஜஹல் அவனி வந்தான் இன்னைக்கு நாம் பேசுகிறோம், அப்படிப்பட்ட எதிரி. அந்த அபூ ஜஹலை பத்தி கூட தப்பா யாரும் வாயை திறந்துடாதீங்க. அபூ ஜஹலை பற்றி தவறா பேசி அவருடைய மகனான இக்ரிமாவுக்கு மனசு கஷ்டப்பட்ட போது கொல்லப்பட வேண்டியிருந்த ஒரு எதிரிங்க இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே முணுமுணுத்து அழுது கொண்டு பெருமானார் சபையில் வந்து உட்கார்றார். பெருமானார் தான் அவரை போய் இழுத்து பிடித்து தன்னுடைய சபையில் அமர வைக்கிறார்கள். நீண்ட நேரம் இக்ரிமா தலையை தொங்க போட்டுக் கொண்டே இருக்கிறார், தலை குனித்தவாறே அமர்ந்து இருக்கிறார். வரலாற்றை படித்து பாருங்கள், கல் நெஞ்சம் கொண்ட மக்கள் கூட கண் கலங்கி விடுவோம். அப்படியே இக்ரிமா நீண்ட காலம் கழித்து நேரம் கழித்து தலையை உயர்த்துகிறார். அவர் பேசிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா தோழர்களே தாய்மார்களே? என்னுடைய வாப்பா பத்தி பேசி என் தந்தையை பத்தி பேசி நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். உங்களையா இத்தனை நாள் நான் விரோதியாக எதிரியாக என் கரத்தால் கொள்ள துணியாய் நான் துடித்தேன். என் மனசை கூட காயப்படுத்திடக் கூடாதுன்னு நினைச்ச உங்களையா நான் மனதை உங்களை நான் காயப்படுத்தி வேதனை செய்ய நான் துடித்துக் கொண்டிருந்தேன். இந்த நாளில் இனி எனக்கு பிரியமான எனக்கு நேசமான ஒருவர் என்றால் நீங்கள் மட்டும்தான். யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் கலிமாவை ஏற்றார். எப்படிப்பட்ட கொல்லப்பட அதாவது கொல்ல சொல்லிட்டாங்க. ஆனால் பெருமானார் அதற்கு பிறகு அவர் ஈமான் பெற்று வாழ்ந்த வாழ்க்கை குறுகிய காலமே இருந்தாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை பின்னால் நீங்கள் படித்து பாருங்கள் தோழர்களே. ஒவ்வொரு நாளும் ஈமானோட இறையச்சத்தோடு வாழ்ந்து வாழ்க்கையை கழித்தார். ஒரு மனிதனுடைய மாமனிதனுடைய மன்னிப்பு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை உயர்வை அல்லாஹ் கொடுத்தார் இல்லையா? அப்படி உங்க வாழ்க்கையில உங்க சொந்தங்களையும் பந்தங்களையும் உங்களுக்கு பிடிக்காதவங்களை கூட மறைச்சு அவங்க குறைகளை மறைச்சு மன்னிச்சு
நீங்கள் பழகினால் நீங்கள் தான் தோழர்களே, தாய்மார்களே, உண்மையாக அல்லாஹ்வுடைய நேசர்கள். அந்த பண்பு எங்களுக்கு எப்ப வரப்போகிறது? சடார்னு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிடுறோம், அடுத்தவங்களை திட்டிடுறோம். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வருகிறது, லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷா வலா ضحாகன் பில் அஸ்வாக். பெருமானார் யாரையும் வெளியில வச்சு ஓவரா கலாய்க்க மாட்டாங்க, ரொம்ப நகைச்சுவைப்படுத்த மாட்டாங்க, அருவருப்பா பேச மாட்டாங்க, தரைக்குறைவா பேச மாட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாரே, நான் அண்ணன் பெருமானாரோடு 10 ஆண்டுகள் பணிபுரிந்து இருக்கிறேன், யாரையும் சேடு பேசதே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பேசுற நானோ நீங்களோ என் வாழ்க்கையில இந்த நொடி வரையும் நான் யாரையும் புண்படுத்தியது கிடையாது, நான் யாரையும் மன்னிக்க வேண்டிய ஆளும் கிடையாது என்று சொல்வதற்கு நானோ நீங்களோ தயாரா? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், அவங்க மரணத்தினுடைய அந்த கடைசி நேரம், மரணத்தினுடைய அந்த கடைசி சக்கராத்தில் இருக்கிறார்கள். என்னெல்லாம் மனசுல ஓடும், எப்படிப்பட்ட மாமனிதராக அவங்க வாழ்ந்தாங்க. அந்த சக்கராத்துடைய நேரத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அலி இப்னு அபீ தாலிப், ஃபضل இப்னு அப்பாஸ் கொஞ்சம் பல்ல கொண்டு போய் உட்கார வைங்கப்பான்னு கேக்குறாங்க. ஒரு முறை இல்ல, நன்றாக கேளுங்கள், 2 முறை இல்ல, பல முறை இப்படியே பள்ளியிலே அமர்த்தி வைத்து அவங்க என்ன கேக்குறாங்க? தோழர்களே, உங்களுக்கு நான் யாருக்காவது அநீதம் செய்திருந்தால், உங்களை யாராவது நான் ஹர்ட் பண்ணி இருந்தா, மனசு சங்கடப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறையில பல முறை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படியான யாருக்காவது நீங்க அநீதம் செய்திருந்தால், ஏன் உங்க தாயா இருக்கலாம், உங்க தந்தையா இருக்கலாம், நான் ஏதாவது ஹர்ட் பண்ணிருக்கேன், உங்க மனைவி கிட்ட கேளுங்கள், வெட்கத்தை விட்டு கேளுங்கள், நான் இன்னைக்காக உங்களை ரொம்ப திட்டுறேன் பேர, அதாவது ரொம்ப மோசமா பேசி இருக்கிறேனா, உங்க மகன்கிட்ட கேளுங்க, உங்க மகள்கிட்ட கேளுங்க, உங்க நெருங்கிய நட்பு வட்டாரத்திலே கேளுங்கள், ஏதாவது நம்ம விளையாட்டா பேசியது கூட காயமாக ஒடுவாக இருந்திருக்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அழுகிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கிறார்கள்? யாரையும் நோவினை படுத்தாத மாமனிதர் ஏன் இத்தனை முறை கேட்கிறார்? தோழர்களே, நீங்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டார். பெருமானார் பயந்த ஒரு காரியம். இன்னைக்கு நான் என்னுடைய தொழுகை, என்னுடைய துஆ, என்னுடைய திலாவத், என்னுடைய இஸ்திக்பார், என்னுடைய அமல், என்னுடைய இன்னவரை எல்லா காரியங்கள் மாஷா அல்லாஹ் இருக்குது. ஆனால் பலதர விதத்தில் பலகீனமாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட மக்கள் படிப்பினை பெற வேண்டுமா இல்லையா? வெட்கமே படக்கூடாது. ஒரு வரலாறு கேளுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு எப்படி இருப்பாங்க? கருத்த நபராக இருப்பாங்க. ரொம்ப பார்வை, ரொம்ப பெரிய பார்வையா, உதடெல்லாம் பெருசா கருப்பா இருந்தாலும் சில பேர் அழகா இருப்பாங்க. ஆனா இவருடைய முகம் எப்படி இருக்கும்? முரட்டு பார்வையா, பெரிய உதடோட ஒரு நபராக இருப்பார். குழந்தைய பேசுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சஹாபாக்களை உருவாக்கினார்கள் தோழர்களே. எந்த ஒரு சின்ன சலசலப்பு என்றாலும் உடனே அந்த நேரத்தில் அவங்க அதை அப்படி சரி பண்ணிக்கிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு சபையில் அமர்ந்திருக்கிறார். அதே சபையில யார் இருக்கிறாங்க? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபியை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த அபூதர் ரலியல்லாஹு யாரு? ஆரம்ப நேரத்திலே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாரே. பெருமானார் சொன்னாங்க, அபூதரே கொஞ்சம் அமைதியா இருக்கு, இஸ்லாத்தை வெளிப்படுத்த வேண்டாம். ஆனாலும் கஅபாவிலே போய் நின்று அஷ்ஹது அல்லா சொல்லி என்ன செஞ்சாங்க? வரலாறு படிச்சிருப்பீங்க. பல நேரம் அவரை அடிச்சு மயங்கி விழுகிறார், மறுபடியும் சொல்லுகிறார், மயங்கி விழுகிறார், மறுபடியும் சொல்லுகிறார். இப்படி எல்லாம் ஈமானுக்கு அடிப்படையா வாழ்ந்த ஒரு நபி தோழர் தான் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு. நம்மலாம் சில பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது ஒரு டூருக்கு போனா, ஒரு டீ குடிக்க போனா, ரொம்ப க்ளோஸா பழகுற சர்க்கிள்ல ஒருத்தரை பத்தி குறை சொல்லுவோம். அதாவது விளையாட்டா, என்னடா இப்படி இருக்கிற, சாப்பிட மாட்டியா, இவ்வளவு ஒல்லியா இருக்கிற, ஏண்டா சாப்பாட்டுலயே இருப்பியா, இவ்வளவு குண்டா இருக்கிற, என்னடா ஏதாவது உங்களுடைய பாடி ஷேமிங்கிற பேர் ஏதாவது சொல்லிடுறாங்கல்ல. இந்த அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு என்ன பேசிட்டாரு? பிலால் ரலியல்லாஹு பார்த்து ஒரு கருப்பியின் அடிமையின் மகனே அப்படின்னு சொல்லிட்டாரு. விளையாட்டாதான் நடக்குதுங்க. ஆனாலும் அந்த இடத்துல அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தம்முடைய நண்பன் விளையாட்டா பேசிட்டோன்ற அந்த ஒரு கலாய்ச்சி பேசிட்டோங்கிற பேர் அவர் அப்படியே அது எதுவுமே ஃபீல் ஆகல, கடந்து போயிட்டார். ஆனால் அந்த வார்த்தை பிலால் ரலியல்லாஹுடைய மனசுல ரணமா காயமா இருந்திருக்கிறது. நேரம் அழுத முகத்தோட, சோர்வான முகத்தோட பெருமானாரை வந்து சந்திக்கிறார்கள். பெருமானார் கேட்கிறாங்க, யா பிலாலே, என்ன உன்னுடைய முகத்திலே மிகப்பெரிய கவலை தென்படுகிறது? அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய தூதரே, அபூதர் கிஃபார் ஏன் என்னை இப்படி பேசுறார்? நல்ல நண்பராகத்தான் எனக்கு அவர் இருக்கிறார். ஆனால் என்னுடைய மார்க்கம் அழகானதா இல்லையா? என் இஸ்லாத்தால் அல்லாஹ் என்னை அழகுபடுத்திட்டானா இல்லையா யா ரசூலல்லாஹ்? ஆனா அபூதர் கிஃபார் என்னை சொல்லுகிறார், கருப்பியின் மகனே, ஒரு அடிமையின் மகனே என்று என்னை சொல்லுகிறார். மனசு ரொம்ப கவலையாகி விட்டது யா
ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அழுதுவிட்டு அவர் சென்று விட்டார். உடனே பெருமானார் அல்லாஹ்வுடைய தூதர் அபூதரை அழைத்து விடுகிறார்கள். பெருமானார் கடும் கோபத்தோடு அபூதரே நீ என்ன அறியாமைக்கார ஐயாமல் ஜாஹிலியாவுடைய பண்பிலே இருக்கிறாயா? ஏன் பிலாலை நீ அப்படி பேசினாய்? அவர் சொல்ல, நான் தெரியாம தான் பேசினேன், விளையாட்டுக்கு தான் பேசிக் கொண்டிருந்தோம், உண்மையிலே அவர் மனசு புண்பட்டு விட்டதா என்று அவர் ஒரு பக்கம் அழ ஆரம்பித்து விட்டார். அப்படி நான் யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் கூட சரி, அப்படியா, சரி நான் போன் பண்ணிக்கிறேன், வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிக்கிறேன், சரி அடுத்து நாங்க பாப்போம்ல, நாங்க சமாதானம் ஆயிக்கிறோம். அந்த 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 சபையை அந்த செய்தியை ஒரு பெரிதாகவே எடுக்க மாட்டோம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு பெருமானார் இப்படி சொன்ன உடனே என்னால பிலால் ஹர்ட் ஆயிட்டார் தெரிஞ்ச உடனே நேரா பிலால் ரலியல்லாஹு வீட்டுக்கு ஓடுகிறார். அபூதர் ரலியல்லாஹு வரலாறு கேளுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. பிலால் ரலியல்லாஹு வீடு பாத்தீங்கன்னா மண் தரையாகத்தான், அன்னைக்கு அப்படிதான் மண் தரையா தான் இருந்துச்சு. ஆனா பிலால் ரலியல்லாஹு வீடு பாத்தீங்கன்னா நல்ல மண்ணு கொட்டப்பட்டு அதிலே தான் அவங்க பாயெல்லாம் விரித்து படுத்திருக்கிறார்கள் போல. ஏன்னா ஹதீஸை பார்க்கும்போது விளங்குகிறது. அபூதர் ரலியல்லாஹு நேரா ஓடி போய் என்ன செய்யறாங்க, பிலால் ரலியல்லாஹுடைய அந்த அவங்க கரத்தை பிடித்து அழுகிறார். பிலாலே நண்பா, நான் தெரியாமல் தான் உன்னை பேசிவிட்டேன், அல்லாஹ் உன்னை சிறப்பாக்கி தான் வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு மண்ணில கடந்து புரளுகிறார் அபூதர் ரலியல்லாஹு. மண்ணிலே கடந்து அப்படியே அத மேனியெல்லாம் மண் கரையாக மாறிவிட்டது. சொல்றார், பிலால் உன்னுடைய காலை என் கழுத்துல வச்சு மிதித்து உன்னுடைய கோபம் அடங்குறவரை என்னை அழுத்து பிலாலே, என்னை நீ மன்னிக்கிறவர் நான் அப்படியே கடப்பேன், என்னை மன்னித்து விடு என்று. எப்படிப்பட்ட ஒரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு, எப்படியான ஈமானுக்கு சொந்தக்காரர். என்னால ஒருத்தர் ஹர்ட் ஆயிட்டார்ன உடனே, கவலை அடைந்துட்டார்ன உடனே, என்னால ஒருத்தர் சங்கடம் ஆயிட்டார்ன உடனே உடனே ஓடுகிறார்களே. அப்படியான பண்பையே நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர அந்த நிலை, அந்த உணர்வு இருக்கிற மக்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருப்பார்கள். அதை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டுமே, 8வது அத்தியாயம் 46வது வசனம், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டுமே ஆனால் மனிதர்களிட்ட நீங்கள் கனிவாக தாழ்ந்து போய் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உடனே அந்த நிலையில் இருந்தாங்க. ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியும் தானே. ஒரே ஒரு வரலாறை சொல்லி முடிக்கிறேன், கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு எப்படியான ஒரு சஹாபி, இந்த துனியாவில் வாழும் போதே சொர்க்கத்தின் சொந்தம் என்று அறிவிக்கப்பட்ட மாமனிதரா இல்லையா? அண்ணல பெருமானார் அகிலத்தின் அருள்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண நேரத்திலே கூட எல்லாரையும் அழைத்து என்ன சொன்னாங்க, தோழர்களே உங்கள் எல்லாருடைய உதவிக்கு நான் கைமாறு செஞ்சுட்டேன், அதுக்கான மறு உபகாரம் செய்து விட்டேன். அபூபக்கரின் உதவிக்கு என்னால் அப்படி செய்ய முடியாது, ஏன் அவர் செய்தது அதிகம், அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அதே மக்காவுடைய வெற்றி நேரம் தோழர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கவனிங்கள். அந்த நேரத்திலே மக்காவினுடைய தலைவராக இருந்தவர் யார்? அபூ சுஃபியான். உங்களுக்கு தெரியும் நிறைய சம்பவங்கள் அந்த நேரத்தில் ஒரு பெரிய மன சங்கடங்கள் எல்லாருக்கும் உருவாக்குச்சு. பெருமானார் என்ன சொன்னாங்க, காபாவுடைய நிழலிலேயும் அபூ சுஃபியானுடைய வீட்டிலேயும் யார் தஞ்சம் புகுவார்களோ அவர்களுக்கு நான் மன்னிப்பை அளிப்பேன். பெருமானார் சொன்ன வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அன்சாரிகளுக்கு ஒரு வகையான கவலை கொடுத்துச்சு. இவ்வளவு பெரிய எதிரி அபூ சுஃபியான், ஆனால் அந்த அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்கிற ஒரு மனநிலையில் தான் அவர் இருந்திருக்கிறார். அப்போ சில அன்சாரிகள் பேசினாங்க, ஓ ஊரும் உறவும் சேர்ந்து விட்டது போல, அல்லாஹ்வுடைய ரசூலும் அபூ சுஃபியான் ஒரே ஊர் தானே, சோ ஊரும் அவங்க உறவும் சேர்ந்துட்டாங்க. இந்த வார்த்தை பெருமானார் காதுக்கு வருகிறது. எல்லா அன்சாரிகளும் ஒரு கூடாரத்தில் அழைத்து, அன்சாரிகளே, அபூ சுஃபியான் ஏதோ மார்க்கத்திலே கொஞ்சம் நெருக்கமாக வர விரும்புகிறார், அப்படி ஒரு நிலை அவருக்கு சலுகை தந்தால் அவர் மார்க்கத்தில் முழுமையாக வருவார் என்பதாக நான் அப்படி சொன்னேனே தவிர எந்த நிலையிலேயும் நான் அப்படியாக ஊரோடு உறவோடு நான் சேர்ந்து இப்படி உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுப்பேன் நினைக்கவே இல்லை. தப்பு செஞ்சது இவங்க யாரு, அவங்க தான் தப்பா பேசினாங்க. பெருமானார் போய் விளக்கம் கொடுக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கை என் மரணம் அது உங்களோடு தான் மக்களே, உங்களை தான் நான் அதிகமாக நேசிப்பேன் என்று அங்க சொல்றாங்க. இப்படியான பெருமானார் ஒரு சின்ன சலசலப்பு என்றாலும் அதை அவர்களே தெளிவுபடுத்துறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அபூ சுஃபியான் அப்படியே நடந்து போகும்போது இன்னும் இஸ்லாத்தை அவர் ஏற்கவில்லை. பிலால், அம்மார், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் 3 பேர் சொல்றாங்க, அபூபக்கரே உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் சரியாக பயன்படல, அபூ சுஃபியான் சும்மா எவ்வளவு பெரிய எதிரி, அவர் ஈஸியா போயிட்டு இருக்கிறாரு இப்படின்னு அந்த 3 பேர் சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் ஒரு பெரிய மனிதர், ஏதோ இஸ்லாத்துக்கு வர அவர் ஆர்வமாக இருக்கிறார், நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு சொன்ன உடனே 3 பேர் முகம் மாறுது. பெருமானாருக்கு செய்தி வருகிறது, அபூபக்கர் நீங்க தான் தவறு செஞ்சிட்டீங்க, நீங்க தான் 3 பேரும் ஏதோ பேசிட்டீங்க, உங்க மேலதான்
அபூபக்கர் ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு அவர் விடுதலை செய்தவர். எல்லாம் சின்ன பிள்ளைகள், ஆனாலும் கூட நம்ம தப்பு செஞ்சிட்டோம், அந்த மன்னிப்பை கொண்டு அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுங்க. 3 பேர் இல்லை, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டத்தையும் நாங்க அனுபவிக்கல உங்க பேச்சாருனோட, இல்லப்பா உங்க முகம் மாறிடுச்சு, என்ன மன்னிச்சுக்குங்க. அப்படிப்பட்ட பண்பை அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கிறோமே. ஆனா எனக்குள்ள எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு பகை, உள்ள ஒண்ணே வெளியே ஒண்ணு என்று பழகி நம்முடைய குணங்கள் எல்லாம் பலகீனமாக இருக்கிறது. எப்படி அல்லாஹ் நேசிப்பான்? நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அந்த தவறு செஞ்ச மனுஷனை நேசிக்கிறவரை போராடி கொண்டே இருக்க வேண்டும். அபூ சுஃபியானை பற்றி சொன்னோமே, அவர் மார்க்கத்தை ஏற்றுவிட்டார். தோழர்களே, தாய்மார்களே, ஏற்றுவிட்டார். ஆனா யாரும் ஏத்துக்கல. எவ்வளவு பெரிய எதிரி, எவ்வளவு பெரிய தவறு செய்த மனுஷன். இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், பழைய மாதிரி பேசி சகஜமா எழுத முடியுமா? 4 பேர் முஸ்லிம்களுடைய சபைக்கு வருவார், யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, யாரும் கலகலப்பா பேச மாட்டாங்க, அழுது கொண்டே ஓடுவார். மிகப்பெரிய தலைவர் அபூ சுஃபியான். ஒரு நேரம் பெருமானார் சபையில வந்து நின்று அழுகிறார் அபூ சுஃபியான். அல்லாஹ்வுடைய தூதரை, அகிலத்தின் அருட்கொடையே, இந்த மக்கள் என்னை ஏற்க மறுக்கிறார்கள், இந்த மக்கள் என்னை வெறுக்கிறார்கள், நான் செய்த தவறு அப்படிதான். ஆனால் இந்த வெறுப்போடையே என்னால் வாழ முடியாது. எனக்கு 3 சலுகை நீங்க தாங்க. அந்த சலுகையை தந்தால் நான் மதீனாவில் இருப்பேன், இல்லை என்றால் நான் கிளம்பி ஓடுகிறேன். முதலாவது என்ன கேட்டார்? அபூ சுஃபியானுடைய மகள் பேர் என்ன? உம்மு ஹபீபா. வெரி குட். எனக்கு அழகிய மகள் இருக்கிறார், அவரை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். யார சொல்லலாம், நான் உங்களுக்கு மாமனார், அந்த உறவையாவது வைத்து என்னுடைய மகன் நெருங்குவாங்க, என் மகளை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். நம்பர் 2, என்னுடைய மகன், அவர் மகன் பேர் என்னது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. என் மகனை உங்களுக்கான பர்சனல் செக்ரட்டரியா நீங்க அமைச்சுக்கிறோம், அதாவது உங்களுக்கான எல்லா எழுத்துவேன் அவர் தான் பார்க்கணும். அப்படி ஒரு, அதாவது அபூ சுஃபியானுடைய மகனே இவ்வளவு ரசூலுல்லாஹ் நெருக்கமா இருக்கிறார், அதனால என் மக்கள் நெருக்குவாங்க. ஓகே. 3வது சொல்றார், அடுத்த ஒரு யுத்த களம் நடக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன நீங்க அதற்கு தளபதியை அனுப்புங்க, அப்போது என்னுடைய நிலையை பார்த்தாவது என் மக்கள் என்ன நெருங்குவாங்க. இந்த மக்கள் என்னை பார்த்து பேசாம இதை ஒதுக்குவதனால் தாங்க முடியவில்லை. யார சொல்லலாம், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், 3 அல்ல 300 நிலையை அபூ சுஃபியான் அங்கே கேட்டிருந்தாலும் பெருமானார் அங்கே ஓகே பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட யாருடைய மனசை நொந்து கொள்ள கூடாது என்று வாழ்ந்த மனிதர் தான் அபூ சுஃபியான் கூட ரலியல்லாஹு அன்ஹு. ஆக தொடர்களே, இறை அருளை பெற்று தரும் 2 பண்புகளில் இன்றைக்கு நாம் பார்த்த முதலாவது பண்பு, மக்களுக்கு இணக்கமாக, அன்போட, கனிவோட விட்டு கொடுத்து நாம் பழக வேண்டும். என் மேல தப்பா, என் மேல குறை இருக்கா, எந்த நிலையை பார்க்காமல் அந்த கஷ்டப்படக்கூடிய நபர்கிட்ட போய் நம்முடைய குறையை சொல்லி மன்னிக்காத வரை அல்லாஹ் நாளை மறுமை நம்மை முழுமையாக சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டான். ஆக 3வது அத்தியாயத்தை இன்றைக்கு நீங்க நைட்டு படிச்சு பார்த்து தூங்க வேண்டிய வசனம் 3வது அத்தியாயம் 133 134வது வசனம். கோபத்தை விழுங்குவார்கள், மக்கள் அன்போடு இணக்கமாக அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட மறக்கிற, அப்படிப்பட்ட மன்னிக்கிற எல்லா மக்களையும் சேர்த்து கொண்டு எந்த குரோதம், வெறுப்பு இல்லாமல், பகை இல்லாமல் நல்ல முறையிலே இரத்த வந்த உறவுகளோடு, கொள்கை உறவுகளோடு வாழ்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி மூமின்களாக மரணித்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு ரய்யான் என்கிற வாசல் வழியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வருகிற உயர்ந்த வாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.